நேற்று நம்முடைய சேனலில் ஒரு கிறிஸ்தவர் இப்படி ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கிறிஸ்டியன் ப்ரேயர்ஸ் ஹவ் பீன் ஆன்சர்ட். டாஸ்மாக் ஷாப்ஸ் ஆர் பீயிங் க்ளோஸ்ட் கிராஜுவலி ஆல் ஓவர் தமிழ்நாடு. யூ மார்க்ட் கிறிஸ்டியன்ஸ் பிகாஸ் காட் டிடன்ட் ஹியர் தேர் ப்ரேயர்ஸ் ரிகார்டிங் திஸ் ப்ரேயர். நவ் வாட் ஹேப்பன்? இவர் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு விட்டன, கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடச்சிருச்சு, டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டில் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்காதுன்னெலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு? இந்த ஜெபத்துக்கு பதில் கிடச்சிருச்சே அப்படிங்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளுக்காக கிறிஸ்தவர்கள் 10 வருஷங்களுக்கு மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன். ஆனால் இவங்களுடைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல. ஏன் பதில் கிடைக்கலன்னா, இவங்க ஜெபத்தை கேட்குறதுக்கு கடவுள்னு யாரும் கிடையாது. இவங்க சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ வானத்தில் ஒரு கடவுள் உட்காந்துக்கிட்டு இவங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதில் கொடுக்குற மாதிரி. இதை அந்த வீடியோவில் விளக்கி சொல்லியிருந்தேன். இதுக்கு தான் இவர் பதில் கொடுத்துருக்காரு. இப்போது கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாட்டில் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறார். இது இவங்களுடைய மதம், கிறிஸ்தவ மதம் எவ்வளவு பரிதாபமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத தான் காட்டுது. இவங்களுடைய கூற்றுக்கள் எல்லாமே பொய். இவங்க எங்கள் கடவுள் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர், ஜெபங்களை கேட்கிறவர் அப்படின்னா பிரபலப்படுத்தி விளம்பரப்படுத்தி இவங்களுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதனால தான் இவங்க மதத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இவங்க ஜெபத்துக்கெல்லாம் ஒன்றும் பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். இப்படி நம்ம சுட்டி காட்டும் போது இவங்க மதத்தை காப்பாற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க? டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு நாங்கள் பண்ண ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு, கடைகளை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ வேடிக்கை இருக்குது தெரியுமா? ஏற்கனவே இவங்க பண்ணுற ஜெபங்கள் அனைத்துமே எப்படி தோல்வி அடையுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். 2019 வருஷம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இந்தியாவில். அதுக்கு முன்னால் 5 வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருந்தது. மோடி அவர்கள் பிரதமராக இருந்தார். அந்த தேர்தலில் பிஜேபி தோக்கணும், மோடி பிரதமர் பதவியை விட்டு கீழே இறங்கணும்னு சொல்லி நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. பப்ளிக் மீட்டிங் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, வாக்கு கொடுத்துருக்காரு, பிஜேபி இந்த தேர்தலில் தோற்றுரும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் வேறு சொன்னாங்க கிறிஸ்தவ போதகர்கள். சவால் விட்டாங்க எல்லாருக்கும். கிறிஸ்தவ கடவுளினுடைய வல்லமை என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மேடையில் கூவுனாங்க. கடைசியில் என்னாச்சு? அந்த தேர்தலில் பிஜேபி திரும்பவும் ஜெயிச்சுது, மோடி திரும்பவும் பிரதமரானார். அப்போது இவங்களுடைய இப்படிப்பட்ட பயங்கரமான நாடு தழுவிய ஜெபம் படுதோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறமாவது இவங்க ஜெபிக்கிறத நிறுத்தணுமா இல்லையா? நிறுத்தலை. இப்போ 2026 வருஷம் தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் இவங்க திமுக ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. திமுக வேட்பாளர்களை சபைக்கு கூட்டிகிட்டு சர்ச்சுக்குள்ளே வச்சு அவங்க தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய கிறிஸ்தவ நிறுவனங்கள், சபைகள், பிஷப் கவுன்சில் இதிலெல்லாம் அறிவிப்பை கொடுத்தாங்க, கிறிஸ்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு அதை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. கடைசியில் என்னாச்சு? இவங்க ஜெபம் எல்லாம் படுதோல்வி. திமுக தோற்றுருச்சு, விஜய் ஜெயிச்சு முதல்வர் ஆகிட்டார். அப்போ எந்த அடிப்படையில் இவங்க மற்றவங்ககிட்ட போய்கிட்டு எங்களுடைய கடவுள் ஜெபத்தை கேட்கின்ற கடவுள், இந்து கடவுள்களுக்கெல்லாம் காது கேட்காது, கண்ணு தெரியாது, ஆனால் எங்களுடைய இயேசுக்கோ கண்ணு தெரியும், காது கேட்கும், அவர் உங்களை காண்கின்றவர், உங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கின்றவர் அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போக தான் இந்த டாஸ்மாக் கடைகள் மூடணும் அப்படின்னு சொல்லி இவங்க 10 வருஷமாக ஜெபிச்சது. 10 வருஷமாக ஜெபிக்கிறாங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு. அதிமுக ஆட்சியில் 5 வருஷம் டாஸ்மாக் கடைகளை மூடலை. அதுக்கடுத்து திமுக ஆட்சியில் 5 வருஷம் டாஸ்மாக் கடைகளை மூடலை. அப்போ இவங்க கடவுளுக்கு 10 வருஷமாக காது கேட்கல. அப்புறம் எதை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, உங்கள் கூப்பிடுதலுக்கு எங்கள் தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது அப்படின்னு. சரி, இப்படி இவங்களுடைய ஜெபங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால தான் இவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இப்போ இப்படி கமெண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவ சமூக வலைதளங்களில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பொய்யா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க மதத்தை காப்பாற்றுறது. உண்மையிலே தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூட ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை. முதல்வர் விஜய் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். எதுக்கு? அந்த டாஸ்மாக் கடைகளெல்லாம் வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், பஸ் ஸ்டாண்டு இதுக்கெல்லாம் 500 மீட்டர் சுற்றளவில் இருக்கிறதுனால அந்த இடங்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கடைகளை மட்டும் மூடுறாங்களே தவிர, குடிப்பழக்கம் குடும்பத்தை கெடுக்குது, சமுதாயத்தை சீரழிக்குது அப்படிங்கிறதுக்காக கடைகளை மூடலை. தமிழ்நாட்டில் மொத்தம் 4765 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதில் 717 கடைகள் மட்டும்தான் மூடுறாங்க. மீதி 4048 கடைகள் வெற்றிகரமாக தொடர்ந்து இயங்கும். இவங்க மூடுற அந்த 717 கடைகளில் இது வரைக்கும் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இனிமேல் 500 மீட்டர் தாண்டி போய் வாங்கி குடிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த கவர்மெண்ட்டும் டாஸ்மாக் கடைகளை முழுமையாக மூட போகிறது கிடையாது. அப்போ ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, டிவிகே வந்தாலும் சரி, டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடத்தப்படும். அப்போ இவங்க பண்ண ஜெபத்துக்கு என்ன பலன்?
10 வருஷமாக வந்து ஆண்டவரே தமிழ்நாடு சீரழியுது, சமூகம் சீர்கெட்டு போகிறது, குடும்பங்கள் கெட்டு போகின்றன, டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும் அப்படின்னு இவங்க பண்ண ஜெபத்துக்கு என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. ஏன் பலன் இல்லை? ஏன்னா இவங்க ஜெபத்தை கேட்குறதுக்கு கடவுள்னு யாரும் கிடையாது. சும்மா இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கள் கடவுள் வல்லமை உள்ளவர் அப்படின்னு. வல்லமை உள்ளவர்னா 2019 வருஷ தேர்தலில் மோடி தோற்றுருப்பார், 2026 திமுக ஜெயிச்சிருக்கும். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை என்றைக்கோ மூடியிருப்பாங்க. எதுவுமே நடக்கலை. இவங்க எந்த ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கிறது கிடையாது. சும்மா ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் வேடிக்கை என்னென்னா, டாஸ்மாக் நிர்வாகத்திலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. டாஸ்மாக் கடைகளை நடத்துகிறவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. ஒரு பாட்டிலுக்கு டாஸ்மாக் என்ன விலையை நிர்ணயிச்சிருக்காங்களோ அதுக்கு மேலே அதிகமாக வச்சு விற்றா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. கடைகளை முழுமையாக மூட போகிறாங்கன்னா எதுக்கு இந்த எச்சரிப்பெல்லாம்? அப்போ எவ்வளவு பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த கிறிஸ்தவங்க. இவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதா? வேற ஒருத்தர் இந்த டாஸ்மாக் கடைகளை அரசாங்கம் எதுக்காக நடத்துது அப்படிங்கிறத பற்றி ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையான நிலவரம் என்னன்னு புரியும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், திரையில் பாருங்கள் அவருடைய கமெண்ட்டை. ஐயா, டாஸ்மாக் வருமானம் வருடம் 50,000 கோடி. இதை வைத்துத்தான் பெண்களுக்கு மாதம் 1000, பெண்களுக்கு ஃப்ரீ பஸ், சிறுமியருக்கு பேக், பொங்கல் இனாம், ஃப்ரீ ரைஸ் மற்றும் இதர சலுகைகள். இந்த பணம் கொடுக்கவில்லை என்றால் ஓட்டு இல்லை, அரசியலே இல்லை. கவனிச்சிங்களா? பெண்களுக்கு 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்கல்ல, உதவித்தொகை அல்லது உரிமைத்தொகை அப்படின்னு. அப்புறம் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ், சிறுமியருக்கு பேக், பொங்கல் இனாம், ஃப்ரீ ரைஸ் மற்றும் இதர சலுகைகள். இதையெல்லாம் கொடுத்தா தான், அல்லது கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதையெல்லாம் கொடுக்கணுன்னா பணம் வேணும். அந்த பணம் எங்கேருந்து வருது? டாஸ்மாக் வியாபாரத்திலிருந்து தான் வருது. அப்போ டாஸ்மாக் கடைகளை மூடினா எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும்? முடியாது. அப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை மூட போகிறது கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவர்களை இப்போ ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க டாஸ்மாக் கடைகளுக்காக. ஆனாலும் எங்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர், அவர் ஜெபத்திற்கு பதில் தருகின்றவர் அப்படின்னு ஏமாத்துறதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதுன்னு இப்போ புதுசாக இப்படி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.